அப்படிங்க மீன் ஒரு நாளைக்கு சமைக்க போகும். தாரு செய்கிற சமையலை வீட்டை அப்படி இருக்கும். நீங்கள் எந்த குளத்தை மீனாக சாப்பிட்டாலும் எங்களோட இடனமாடு குளத்து மீன் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு குளமும் இல்லை. படு போட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கிட்டட்டும். நெய் 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 மீன் குழம்புக்கு நெய் நெய் தேடி வருவாங்க அந்த மீனுக்கு இந்த கறிக்கு மாக்கலாம். திருக்கண்ணாடி முக்கத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இலக்கிதடி 6 ரூபாய்க்கு மணிமா. லைசன்ஸ் தேவையில்லாத மோட்டர் பைக் வந்து கேட்டிருந்தேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் பொருங்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நீங்கள்? நான் உங்கள் அச்சின். நீங்கள்? நான் குமாரண்ணன். குமாரண்ணன். எங்க குமாரண்ணன்னு தெரியுமோ? கிளிநொச்சி. கிளிநொச்சி இரணமடு பகுதி குமாரண்ணன். இரணமடுவில் இருக்கிறார் குமாரண்ணன். இவருடைய தொழில் மீன் வியாபாரம் செய்வது. எங்களுக்கு மீன் தேவை என்றால் இரணமடிலிருந்து கொண்டு வந்து எங்களுக்கு தருவார். அதுவும் அங்கே கட் பண்ணி தான் கொண்டு வந்து தருவார். நாங்கள் வீடியோவிலையும் காண்பிச்சிருக்கிறோம். குமாரண்ணன் குளத்து மீன் பெரிய சைஸ் மீனாக தான் பார்த்து வாங்கி கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து தந்துட்டு அதுக்குரிய பணத்தையும் வாங்கி கொண்டு போவார். என்ன கொண்டு வர்றது கூட என்ன போக்குவரத்து பணம் அவருக்குரிய மீன் காசு வேண்டிடுவார். ரைட். இப்போ இன்றைய தினம் நாங்கள் என்ன வீடியோ பதிவு பண்ணலாம் என்று ஜோதிச்சு வந்துருந்தாங்களா அஸ்வினி நானும். நான் பட்டம் ஏற்றி அறுத்துட்டா போய் எடுக்கிறதா எடுப்போம் என்றால் அது முதலே நாங்கள் எடுத்துட்டோம். மந்தைக்கு போய் நெல்லிக்காயெல்லாம் வாங்கினாங்கல்ல. அஸ்வின் காற்றே இல்லை ஒரு மாதிரி அவளை ஏற்றி இப்போ நாங்கள் கூப்பிட பட்டம் படுத்துட்டேன்னு வந்துட்டார். என்ன நடந்த பட்டம் முதல்ல அஸ்வினா கேட்போமா? படுத்துட்டு குத்தி கீழே வந்துட்டு இப்போ காற்றடிக்குதானே கொஞ்சம் பேசலாமா? என்ன பட்டத்தை பற்றி ஆளுக்கு தான் தெரியும். கட்டவாளில் விட்டபடியால் அதை அப்படியே ரவுண்ட் அடித்து விழுந்துட்டான். சரி, இப்போ அசியன் நிற்கிறார். என்னால் இப்போ கொஞ்ச நாள் சமையல் வீடியோவில் எனக்கு ஹெல்ப்பாக ஆள் நிற்கிறார். அதனால் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல போகிறீங்களா? இன்றைக்கி சமைக்கல என்ன கேட்க போறீங்க? இன்றைக்கி சமைப்போம். அதை நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம். என்ன அந்த சாறு சமைப்போம். ரைட். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். குமாரண்ணன் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆனால் வெறுங்கையோடாமல் வந்திருக்கிறார். மீன் கொண்டு வரையில என்ன காரணம்? இரணமடு நிலவரம் என்ன? இரணமடுவில் வந்து குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தொழில் இல்லை. துப்புரவாக ஒரு தொழிலாளிகளுக்கு சாதாரணமாக 1 கிலோ 2 கிலோ மீன் தான் நம்பிடுது. அந்த மீனை எடுத்து வியாபாரம் செய்யறதுக்கு நாங்கள் காலமாக முடியப்புறம் 6 மணிக்கு போனால் 10:45 ஆகுது. அந்த 2 கிலோ மீன் தாரதுக்கு அந்த 2 கிலோ மீனை கொண்டே விற்றா எங்களுக்கு லாபம் பண்ணுறது ஒரு 400 ரூபா. 2 கிலோ மீன் தான் ஒரு வியாபாரம். இப்போ தென்னை தான் ஒரு வியாபாரிக்கு 2 கிலோ மீன் தான் கிடைக்குது. அந்த மீனை கொண்டு விற்றா எங்களுக்கு 400 ரூபா தான் லாபம் பெறும். 400 2 கிலோ விற்றா 400, 1 கிலோ 200 ரூபா. அந்த மீன் எடுக்கிறதுக்கு 2 கிலோவுக்கும் 1100 ரூபா வரும். 550 ரூபா அப்படி தெரியும். அப்போ நாங்கள் அந்த 2 கிலோ மீன் எடுத்து வியாபாரம் செய்து எங்களுடைய குடும்ப வரலாறு வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது? இப்படி கொண்டு போகிறது கஷ்டம். அப்போ இதால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா யார்கிட்டையும் கடன் போடுறீங்க. சரி, அப்போ கூட மீன் தர மாட்டேங்கம்மா. என்ன காரணம்? கூட மீன் தாரதா இருந்தால் அந்த குளத்தில் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ 3ஆம் மாதத்துக்கு பிறகு தான் மீன் படும். வெளிவாக்கில் 3ஆம் மாதத்துக்கு மீன் படும். 3ஆம் மாதத்துக்கு பிறகு தான் மீன் படும். தொழிலாளிகளை பொறுத்தளவில் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 கிலோ மீனை பிடிச்சி கொண்டு வந்து எங்களோட குடும்பத்தை சீக்கிரத்தை எப்படி கொண்டு போகிறது, எங்களோட வலை அழிவுன்னா எங்களோட மினக்கடை அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இனியா நாங்கள் பார்த்தா அவங்களோட பக்கம் கொஞ்சம் யோசிக்கத்தான் போகணும். என்னென்னா அவங்க இரவில் தங்கி நின்று போய் இந்த வலையை போட்டு முதல காவல் பார்த்து 2 கிலோ மீனை உரிய கொண்டு வந்தால் முதலைக்கு காவல் முதல வலையை அடிச்சிடும். அடித்தா ஒரு வேலை செட்டு காட்டுறாங்கன்னா இப்போ நம்மளாம் ஒரு 5 துண்டு 6 துண்டு வேலை காட்டினா ஒரு 50,000 60,000 அவங்களுக்கு போகணும். அப்போ அவங்கள இல்லாமல் என்ன செய்கிறது? உதவி செய்கிறாக்கா யாரும் இல்லை.
இப்போ உதவி செய்தால் தானே எதுவும் செய்வாங்க. ம். அப்போ இந்த பிரச்சனையால் தான் எங்களோட தொழிலெல்லாம் முடங்கி போயிருக்கு. அதால தான் நாங்கள் கடனாளியாக இருக்கோம். சரி, அது என்னத்துக்கான மீன் படுதில்லை? இப்போ வெள்ள தண்ணி கூட தண்ணி எல்லா இடத்துலேருந்து இருந்தால் உங்களோட வெள்ளப்பெருக்கள் வந்து வெள்ளங்கள் அழிவுகள் வந்து எல்லா குளத்து தண்ணியும் எல்லா பக்கத்தில் பாபுனியா அங்கால கனராயங்குளம் இங்கால நெடுங்கனி அந்த பக்கம் பாபுனி குளம் இப்படி எல்லா பக்கத்து தண்ணியும் வந்து இரணமடுக்கு தான் போகும். இரணமடு வந்து இரணமடு தண்ணி பாய்ஞ்சி இப்போ உங்களுக்கு தெரியும், நேரடியாக பார்த்துருக்கீர்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கீங்க. அந்த 3ஆம் சுருசுகள் உடைஞ்சி 2ஆம் சுருசு உடைஞ்சி அப்படி தண்ணிகள் எல்லாம் ஆனவரை தோக்க வந்துட்டு ஆனவரை வந்து இந்த மீன் ஆனவருக்கு போயிட்டு மீனெல்லாம் ஆனவராக போயிட்டு இப்போ சிறிய குஞ்சுகளை வளர்த்து கொண்டு இருக்காங்க. மீன் வளர்ப்பு திட்டம் வந்து சிறிய குஞ்சு வளர்க்குறாங்க. அந்த குஞ்சு வளர்ந்து அந்த குஞ்சை உனி அந்த குளத்துக்காக விட்டு பெருக்க வச்சு அந்த மீனால தான் உனி அதுதான் நான் சொன்னேன் 3ஆம் மாதத்து 15 ஒரு நிரந்தரமான தொழில் நடக்கும். 4ஆம் மாதத்துக்கு புறா தான். இது வரைக்கும் கஷ்டம். சரி, அப்போ அதனால தான் நீங்கள் மீன் கொண்டு வர இல்லாட்டி கொண்டிருப்பீங்க. அதனால தான் நான் உண்மையாக மீன் கொண்டு வரல. நான் வந்து 2 கிலோ மீனை அங்கே இருந்து எடுத்து அங்கே 1100 ரூபாய்க்கு எடுத்து அதை வெட்டி கொண்டு வந்து இங்கே வர நேரம் என்ன செய்கிறது? அப்போ நான் அதனால நம்மளோட சும்மா உங்களை சந்திப்போம் கதை பண்ணி வந்தேன். இப்போ என்னென்றால் நாங்கள் வன்னியில் இருந்தபடியால் குளத்து மீன் கோழி இந்த இப்போ பிரியாணி ஆகுவது தெரியாது. ரைட், குளத்து மீன் விரும்பி சாப்பிட்றோம் நாங்கள். மற்ற நான் பவானி குளத்துலலாம் போய் மீன் தூண்டில் போட்டு பிடிச்சி சாப்பிட்ருக்கேன், ஆற்றுல பிடிச்சிருக்கேன். அதனால் இங்கேருந்து போய்க்கில் தானே வாங்கலாம். நிறைய பேர் மீன்கள் நல்ல பெரிய மீன் அம்பிட்டால் கொண்டு வருவர். இப்போ இன்றைய தினம் கொண்டு வரையில அது ஒரு காரணம். அங்கே மீன் குறைவு, தர்றது குறைவு. சரிதானே? அப்போ அடுத்தது உங்களோட லைஃப் எப்படி போகுது? எங்களோட லைஃப் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல ஒரு காரணம், பவனி குளத்தில் தூண்டலை போட்டு மீன் பிடிச்சி சாப்பிட்னாங்கள்ல அங்கே ஆற்றுல மீனை பிடிச்சி சாப்பிட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எந்த குளத்தை மீனை சாப்பிட்டாலும் எங்களோட இரணமாடு குளத்து மீன் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு குளமும் அடிக்கே இல்லை. எங்களோட இரணமாடு குளத்தில் வந்து சத்துணவான மீன், சத்து உணவு, ரத்தம் ஊறும் சரியா, போசாக்கு இல்லாதவர்களுக்கு போசாக்கு சத்து கொடுக்குற மீன் சத்து உணவு தான் அந்த மீன். அதனால தான் இரணமாடு மீனை சகல பேர் மாறுன்னு விரும்பி சாப்பிட்ற டாக்டர்ஸ்மார் கூட நீங்கள் போய் பாருங்கள், இரணமாடு மீனோட சாப்பிட சொல்லி தான் சொல்லுவாங்க. வந்து வாங்குறது டாக்டர்மார் வந்து வேணும். எங்களோட இடத்துல டாக்டர்மார் வேணும், எல்லாருமே இன்ஜினியர்மார் வருவாங்க, கனவேர் வருவாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து கூடி வந்து இங்கே நீங்கள் இந்த வெல்வெட்டுத்துறை பக்கத்தில் அங்கே இருந்து கூடி இரணமாடுக்கு பொடியல் வந்து மோட்டர் சைக்கிளில் மீன் மணிக்கு வந்துருக்காங்க. 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ எங்களுக்கு இந்த தேவைக்கு 2 மணிக்கு ஏதோ செய்கிற டேஸ்ட் செய்யவோ என்ன கொண்டு பண்ணியிருக்காங்க. அதை ஜோதி பாருங்க, அந்த மீனுடைய தன்மை அவ்வளோ நல்லது. நல்ல மீன். அப்போ உங்களுக்கு மீனாக சரியான கவலை என்னன்னா, இன்னைக்கு மீன் இல்லை, நான் வந்தது உங்களுக்கு மீன் இல்லாமல் வந்திருக்கிறேன், இல்லாட்டி நான் மீன் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மீன் கொண்டு வரேன்டா எப்படி 3ஆம் மாதம் செல்லும். சரி, நீங்கள் மீன் கொண்டதில் அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சமையல் வீடியோ போடுறோம். ஒரு 3 நாளாக சமையல் வீடியோ போட்டோமே. என்ன பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கொத்து ரொட்டி போட்டுட்டோம். அப்போ இன்றைக்கு ஏதாச்சும் செய்வோம்னா சில சார் சொன்னாங்க தான் சமைக்கிறேன்னு அவங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணி. இப்போ நான் என்னென்றால் நீங்கள் கொண்டு வர்ற மீன் இருக்கிற குளத்து மீனை ஒரு நாளைக்கு சமைக்க போகிறோம். விளங்குதா? ஒரு பானையில், மண் பானையிலையோ இல்லாட்டி சும்மா மற்ற பானையிலையோ ஒரு கறி ஒன்று வைக்க போகிறோம். அது எப்படி இருக்கணும் என்றால் சாரு செய்கிற சமையலை விட்ட அப்படி இருக்கணும். எப்படி சொல்லுங்கள்? இப்போ நான் சமைக்கிற நினைக்கல அவையண்டை விட மாட்டாத்தான் இருக்கணும். மீன் குழம்பு சொல்லிட்டு மறந்துடுவேன். வீட்டுக்காரர் செய்கிறத விட ஸ்பெஷலாக இருக்கணும். அதுவும் என்ன மீன் குளத்து மீன் சிலாப்பியில செய்யணும். அவைகளை விட திறமாக நீங்கள் இருக்கணும். அதை சமைச்சு காட்டணும். அப்படி அப்போ கை அப்படி எடுத்து அந்த குழம்போட வச்சாலே ஒரு சோறு சாப்பிடணும். அப்படியே அந்த சமையலுக்கு முறை இருக்கு. நான் அதை சொல்லித்தரேன். இப்போ என்னென்றால் அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்தால் பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு கோப்பையிலோட அவ்வளோத்தையும் விரும்பி சாப்பிடக்கூடிய என்றால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால், முதலாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சொல்றது விளங்கிட்டு சும்மா மற்றாக்கள் வைக்கிற மாதிரி எனக்கு சொல்லி தரக்கூடாது. விளங்குதா? எப்படி அதை டேஸ்ட் ஆக்கலாம் என்றதை அப்படியே எனக்கு என்னென்ன செய்யலாம்னா நான் அப்படியே
நீங்கள் மீன் கொண்டுற நாள் அதே மாதிரி கழுவி எடுத்து மண்பானை என்றால் அதில் வச்சு சமைத்து கொடுப்பேன். அவள் என்ன சொல்ல என்றால் நாங்கள் வச்ச மாதிரி இல்லை அப்படி சொல்லும். சரியா? அதுக்கு ஒரு வடிவா சொல்லுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல வடிவாக்கு நீ மறந்துடா. இந்த இடத்துல ஒரு இடத்துல வீடியோ எடுக்கிறீர்கள். இந்த குளத்து மீனா கடிவா நீங்கள் சமைச்சு ஒரு டேஸ்ட்டாக எடுக்கிறான்னா ஒரு சின்ன மேசையை இதில் போடுங்க. மேசை ஆரம்பிப்போம். முதலாவது மேசையிலேருந்து வருவோம். மேசையை ஆரம்பிச்சு அதுக்கு வந்து அந்த மீனுக்கு கலக்க வேண்டிய வந்து சரக்கு தூள் பாருங்க. மீனை கிளீன் பண்ணி எடுக்கிறோம். அது மீன் கிளீன் பண்ணி நாங்கள் கொண்டு தரோம். எந்த பீஸில் எவ்வளவு பீஸ் வேணும்? இப்போ டேஸ்டாக இருந்தாலும் சொல்கிறேன். முழு மீன் சமைக்கிறதா இல்லாட்டி இல்லை முழு மீனான்னு சொன்னால் முழு மீனை சுத்தமாக்கி வடு போட்டு வடு அந்த கீரோணும். அதான் வடு போடுறாண்ட கீறுறது. இப்போ நான் உங்களை சொல்கிறேன், அவள் டேஸ்ட்டாக சாப்பிடணும் என்றால் முழு மீன் சமைக்கிறது நல்லமோ இல்லை வெட்டி சமைக்கிறது நல்லமோ அதான் கேட்குது. முழு மீன் சமைக்கிறது நல்லா. முழு மீனா? எந்த சைஸ் மீன்? எப்படி சைஸ் காணும்? இந்த சைஸ் தான் முழுசா தலையோட தலையை துப்புராய் தலை இருக்கும். 2 சட்டையும் துப்புராய்ட்டு வடு போடுறோம். ரைட்டா? வடு போட்டு வடு போட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மீனை மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டணும். மஞ்சள் உப்பு எல்லாம் சரக்கு தூள்லாம் போட்டு பிரட்டும். என்னென்ன சரக்கு என்னென்னு சொல்லுங்க வடிவா. முதலாவது சொல்லுங்க. உப்பு மஞ்சத்தூள் கொர்க்காப்புளி மற்ற புளி சரி. பழப்புளி சரி. கொர்க்காப்புளி தெரியுமா? கொருக்கு மாதிரி இருக்குங்களா? கொர்க்காப்புளி போடுறது போட்டு உப்பு மஞ்சள் தூள் கொர்க்காப்புளி மிளகாத்தூள் போடாமல் அதை படியாக ஒரு சட்டிக்கு படியாக பிரட்டுறது. நல்லா பிரட்டி போட்டு இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து 10 துண்டு தான் உங்களோட சமையலுக்கு எடுக்க போகிறீங்கன்னா இன்னும் 10 துண்டு தான் இன்றைக்கு நான் சமைக்க போகிறோம் சாப்பாடு. மற்ற அந்த மிச்ச மீன் என்ன செய்யணும்? முழு மீன் தான் 10 மீன் எடுக்க போகிறீங்க. மிச்ச 10 மீன் வரணும். 50 மீன் கொண்டு வரணுங்களே. அதில் ஒரு கதைக்கு சொல்கிறோம். 50 மீன் 40 மீனையும் 10 ஒன்றில் வழியாக பொழுத்தில சுற்றி போட்டு பிரிச்சு கதைக்கும். வெயிட்டில் வச்சு அடுத்த நாளே பயன்படும். இந்த 10 மீனை நீங்கள் இப்போ பிரட்டி எடுத்து சமைக்க போகுது. எண்ணெய் உங்களுக்கு பொறிச்சும் குழம்பு வைக்கலாம், பொறிக்காமையும் குழம்பு வைக்கலாம். நான் கேட்டது திரும்ப சொல்கிறேன் மக்களே. நான் கேட்டது அவ டேஸ்டாக இருக்கும்னா எப்படி செய்கிற? பொறிச்சா இல்லை பொறிக்காமையா? முழுசா இல்லை முழுசு இல்லை? அவ்வளோத்தையும் நீங்கள் நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு பிரட்டி வச்சு பேசின வச்சிருக்கீங்க. எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும்? ஒரு 1/2 மணி நேரம் வைக்கிறீங்க. 1/2 மணி நேரம் அவங்கள வச்சு விடுவோம். கறி வைக்க போகிறீங்க. கறி வைக்க முதல்ல என்ன செய்யணும் என்றால் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரம்போ அதெல்லாம் வெட்டி வைக்கும். எங்களுக்கே தெரியாது. வெங்காய மிளகா எல்லாம் வெட்டி வைக்கணும். அவனுக்கே தெரியுமா? வெட்டியெல்லாம் வைக்கும். வெட்டி வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க சாடியாக கொதிக்க ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டு இந்த கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு தாச்சி மண்பானியா அலுமினியம்? அலுமினியம் சட்டி இருக்கு. மண் சட்டியில் வேண்டாம். இல்லை மண் சட்டி வந்து எண்ணெய் குடிக்கிறது கூட. மீன் குழம்பு மண் சட்டியில் டேஸ்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை மண் சட்டினாலும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி என்ன மண் சட்டி டேஸ்டாக இருக்கும். மண் சட்டியே அது மண் சட்டின்னு சின்ன சட்டியில் கணக்கான பெரிய சட்டி எடுத்து இதெல்லாம் ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி இதாகும். மற்றது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த எண்ணெயோட கலந்து நெய் இருக்கல. நெய் மீன் குழம்புக்கு நெய் சொட்டு தெரியும். விட்டு எல்லாம் இதாகினோன்னு பார்க்க தெரியும். ஒரு வாசம் உண்டு பேர் வாசம் பெரியக்கால் இந்த பிரட்டி வச்ச மீன் இருக்கணும். அந்த மீனுக்கு திருப்பி தூளை கலக்கணும். மிளகாத்தூள் நீங்கள் அரைச்ச தூள் வச்சிருப்பீங்க. அந்த மிளகாத்தூள் மில்லில் தான் நீங்கள் திருச்சி ஒரு அளவு அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எல்லாம் பிரட்டிட்டு இப்படி எடுத்து பார்ப்போம். உப்பு சார்ந்திருக்கா மீன் அப்படியே மீனெல்லாம் பிரட்டும். தூளெல்லாம் நல்லா பிரட்டி இப்படி கையை பற்றி பார்க்க தெரியும். அப்படியே வெறும் சொட்டு தண்ணி பால் விடக்கூடாது. சொட்டு தண்ணி விட்டு அப்படியெல்லாம் பிரட்டி போட்டு அப்படியே சட்டியை மூடிடும். அந்த வதக்கினதுக்கு தான் இந்த மீனெல்லாம் போட்டு அப்படியே எல்லாம் பிரட்டி போட்டு பிரட்டி தான் போட போறீங்க. மீனை போட்டுட்டு சொட்டு தண்ணியை விட்டுட்டு அப்படியே சட்டியை மூடிடும். உங்களுக்கு தெரியும் தானே மீன் அடுப்பு நல்லா கொதிச்சு வர தெரியும். மீன் அவிஞ்சு கொதிக்கும். உடையவும் கூடாது கொதிச்சு வந்தோடனே ஒரு சாடையாக ஒரு அவப்பு மெல்லிய வப்பியோ இல்லை காம்பாலையோ அப்படி தட்டி பார்க்க தெரியும். மீன் குழம்பு அவியலே ஒரு கொதியில் மீன் கொதிச்சிடும். அந்த மீன் இரண்டமோட மீன் ஒற்று கொதிக்கும். கொதிச்சோட எப்படின்னு பார்க்க குழம்பை பார்க்கணும். தண்ணியாக இருக்குன்னா குழம்பை வத்த விடும். நல்லா வத்த விட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்குது எடுத்து பார்க்கணும். உப்பு இப்படியெல்லாம் சாந்து அவரை திருப்பி நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் முடிச்சு ஒரு பேசினுக்கு வைக்கணும். பேசினில் வச்சால்தான் நீங்கள் யாருக்கும் சாப்பாடு நாங்கள் 5-6 பேர் வந்துட்டு உங்களோட சாப்பிட போயிடும். தாங்கள் எடுத்து சாப்பிடும். மீனை உடைக்காமல் குழம்பை ஒரு மீன் எடுத்தாச்சு குழம்பை எடுத்து வச்சு சாப்பிடும்.
சரியா அதே போல் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ அந்த இரணமணி மீன்லேயே ஒரு சொதி வைக்கப்படும். இப்போ குழம்பே இன்னும் முடியல, கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. குழம்பு இப்போ நாங்கள் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கீங்க. இல்லை இப்போ நம்மளை இதில் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லலாம். நீங்கள் வைக்கிற மாதிரி அதை வச்சிங்கன்னா பிரட்டிங்க. இதில் போய் கேளுங்க, மசாலா தூள்னு ஒன்று இருக்குது கடையில். மீன் மசாலா தூள். மீன் மசாலா தூள் ஒரு பூனி இருக்கும். அது செய்ய தெரியுமா உங்களுக்கு? மசாலா தூள் கடையில் இருக்குது. அது இந்த மீனுக்கு தான் கறிக்கு தான் போடுறது. மற்றது கறி வாசனம் ஒன்று இருக்குது. கறி வாசனம் தூள் ஒன்று இருக்குது. வாசனம் நல்ல வாசனம் தூள் ஒன்று இருக்குது கறியில். இந்த ரசமுஸ் பேக்கெட் போடுறீங்க அதே போல் வாசனம் தூள் நாங்கள் போடுறோம். ரசமுஸ் போடுறோம் நீங்கள் ரசமுஸ் போடுங்க. ரசமுஸ் போடுறோம் கூடாதுன்றாங்க. ரசமுஸ் கொஞ்சம் போடுங்க, மீனுக்கு நல்லா இருக்கும். மீன் கறிக்கு நல்லா இருக்கும். இறைச்சி கறிக்காக மீன் கறிக்கு நல்லா இருக்கும். மற்ற மசாலா தூளை மறந்துடுறாங்க, கடைகளில் விற்கும். அதையும் போடுங்க. வேண்டியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களை தேடி வருவாங்களா இந்த மீனுக்கு இந்த கறிக்கு மாக்கலாம். அப்போ நீங்கள் சொன்னதில் அந்த அரை மணி நேரம் ஊற விடுறேன், கட் பண்ணி ஊற விடுறேன் ஸ்பெஷலாக இருக்கும். மற்றெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்றது என்னண்டா சமைக்கிற டைம்லேயும் ஒரு வித்தியாசம். எந்த டைமில் போடுறோம்னு என்ன அப்படியே 4 பேர் இருந்து அந்த மீன் நீங்கள் சமைக்க பார்த்தா ருசியே இருக்காது. ஆக்கள் பார்க்க விடக்கூடாது. என்ன புதுசாக இருக்குது. அப்போ தனியாக போய் தான் செய்யணும். இல்லை இப்போ 4 பேர் எங்களை போல வந்து கொண்டு வந்தா இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, நாங்கள் பார்த்துட்டு வேண்டா சரி டேஸ்ட்டு இப்பே நான் கூறுதல் இல்லை அப்படித்தானே சில பேர் என்ன டேஸ்ட் போயிடும். அது என்ன சம்பந்தமே இல்லையே, வந்து இப்படி அட்டி பார்த்து இல்லை ருசியை வந்து இன்றைக்கு நீங்கள் நல்லா வச்சு இது என்ன நம்ப முடியல. என்ன அரிக்கல இருக்கிற ருசியவே எழுப்பிடும். நாங்கள் கறியை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். கறியை வந்து 4 பேர் முன்னுக்கு வைக்க மாட்டாங்க. கறியை வச்சு மூடி தான் தருவீங்க. நீங்கள் வீட்டில் சமைக்க அப்படி தருவீங்க. நீங்களும் பப்ளிக்காக சமைக்க 4 பேரில் வந்து 4 பேர் இருக்க போகிறான்னு வைங்களே. 4 பேர் இருந்தால் என்ன செய்வாங்க? நீங்கள் சட்டியை மூடி இருப்பீங்களா? நல்லா கறியாண்டுங்க. சரி உப்பு புளி பார்ப்போம் வாங்களோ தான் கொடுக்கத்தான் போறீங்க. சரியா அப்போ ஆக்களும் பார்க்க விடக்கூடாது. அதான் சுவையாக கூட்டும். இப்போ ரெண்டு தான் இதில் இருந்தால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா மற்றது நாங்கள் சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஊற விடுறதும் இந்த கீரிட்டு ஊற விடுறதும் அடுத்தது ஆக்களை விடக்கூடாது. மற்றது இன்னொன்றும் செய்யலாம். அந்த சிலாப்பியை நீங்கள் கறி வைக்கிற முன்னாடி சொல்லி தந்துருக்கேன். மற்றது நீங்கள் சிலாப்பியை சொதி வைக்கிறது எப்படி அதையும் சொல்லுங்க டப்பான்னு சுருக்கமாக. சொதி வைக்கிறதுக்கு வந்து இந்த சிலாப்பி மண்டை இருக்கല്ലോ, மண்டையெல்லாம் எடுத்து வெங்காயம் பச்சைமெல்லாம் எல்லாம் போட்டு தாளிக்கிற மாதிரி தான் போட்டு மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் இதாகி தாளிச்சு போட்டு பாலெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் மண்டையே போடணும். அது போட்டு நல்லா ஒரு கொதி வரும் தானே, ஒரு கொதி 2 கொதி வந்தால் தலைப்பால் விடுங்களே விட்டுட்டு இறக்கி பாருங்கள். அந்த தலையோட சாப்பிடுங்க எப்படி இருக்காட்டு சொல்லவே நான் கூறுதான். கண்டிப்பாக நாங்கள் ஒரு செய்வோம். நீங்கள் மீனை பிறக்கே கணக்கான மீனை கொண்டு இல்லை, நான் கணக்கான மீனை கொண்டு வரேன். உங்களுக்கு முழுசான மீன் கொண்டு வருவேன், தலையை வெட்டி கொண்டு வரக்கூடிய. மற்றது அந்த மீனில் நாங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வேலையும் செய்யலாம். நீங்கள் கறியும் சொதிக்கும் சொல்லிட்டேன். அந்த நான் படுகோட்டை மீன் இருக்கலோ, படுகோட்டை மீனை நீங்கள் மஞ்சளும் உப்பும் மிளகாத்தூளும் பிரட்டி போட்டு நல்லபடியாக பொரிச்சிட்டு வெங்காயம் ரவுண்டுக்கு வெட்டி தக்காளி பழம் வச்சிட்டு எடுத்து கொடுத்து பாருங்க, சாப்பிடுங்க. தேசி புளி சொட்டு விட்டுட்டு பொரிச்சும் கொடுக்கலாம். நீங்கள் பொரிக்கிறது அவே செய்யணும். இல்லை பொரிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மீனை அப்படி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களை தேடியே அந்த சாப்பாடை தேடி வருவீங்க. பொரிச்சு கொடுத்தாலும் ஓகே. இப்போ அது நான் பொரித்தானே சரியாக இருக்கும். இப்போ நான் என்ன கேட்டிருந்தால் அவையை விட ஸ்பெஷலாக செய்கிறது. இப்போ இந்த ஊரை விட்டு இன்னொரு விதம் இருக்கு. இந்த மீனில் இன்னொரு ரகசியமாக ஏதாச்சும் இருக்கும் சமையல். இல்லை இன்னொரு கறி இருக்கு. இந்த மீனில் வந்து புளியானம் மட்டும் வைக்கலாம். புளியானம் தொழிலாளர்கள் செய்கிறது. அதை எப்படி புளியானம் வைக்கிறோம்னா மீனை நாங்கள் வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டோம். ரைட் ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வச்சிட்டோம். வெங்காய பச்சை எல்லாம் போட்டு எல்லாம் அவிய விடுறீங்க. எண்ணெய் இல்லாமல் சும்மா அவிய விட்டுட்டு உப்பு போட்டு அவிய விட்டு இந்த மீனையும் போடுறீங்க. மீனை போட்டு கட்டர் தூள் உள்ளி மிளகு எல்லாம் இடிச்சு அதுக்காக போடணும். போட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வருதுல்ல, புளி அதான் போடுறோம். அதெல்லாம் குறைச்சி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி கொதிச்சு வருதுல்ல, கொதிச்சு வரைக்கும் அந்த மீனை எடுத்து அதுக்காக போடணும். போட்டுட்டு ஒருக்கா மூடிட்டு எடுத்து 2-3 கொதி வந்தாலும் எடுத்து சாருங்க. புளியானம் அதான் புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதான் புளியாக இருக்கும். ஒரு ராத்தமாக தனியாக சாப்பிடுங்க அந்த புளியானம் வச்சா. எப்படி நீ சாப்பிடுறது சொல்கிறது விளங்குதா? நீ அவர் சொல்கிறது புளியானம் வச்சு சோறு சாப்பிடுங்க. வெள்ளன புளியானம் வச்சு போட்டு நீங்கள் பச்சரிசி பச்சரிசி சோறு காய்ச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்போ என்னென்றால் கடல் தொழில் செய்கிறேன் நான், குளத்து தொழில் செய்கிறேன் நான். அவங்க அந்த கடலில் ஒரு குளம் கொண்டு வைப்பினுமா, இந்த குளத்து அதில் வேணுமா, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க.
அங்கே சமைக்கிறது அது என்ன காரணம்? அந்த தண்ணி குளத்து தண்ணியிலேயே அவங்கள எடுத்து என்ன செய்யறாங்கன்னா குளத்து தண்ணியிலேயே கழுவி போட்டு குளத்து தண்ணியிலே சமைக்கிறவங்க நல்ல தண்ணி கொண்டு போக மாட்டாங்க தானே. அவங்க வைக்கிற வந்து அந்த அந்த கறி டேஸ்ட்டாக இருக்க காரணம் என்னென்னா அவங்க வந்து தீயல்ல தான் தீக்கி சாப்பிடும். தீயல்ன்றா என்ன செய்யறாங்கன்னா மீன் வெங்காயம் பச்சைமிளகாய் எல்லாம் போட்டு மீனெல்லாம் போட்டு அவியல் விடுறது, அவிச்சு புளிய விட்டுட்டு தீயல், அதான் தீயல்ன்னுவாங்க. அதான் டேஸ்ட், வித்தியாசமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா இப்போ பழமொழி ஒன்று இருக்குல்ல, பசி ருசி அறியாதுண்டு. இப்போ அந்த நேரம் வேலை செய்து கொண்டு இருந்து பசியில தான் இருப்பாங்க. அப்போ அது அவைக்கு சுவையாக இருக்குமோ, இல்லாட்டி அந்த கறியை இங்கே கொண்டு வந்தாலும் சுவையாக இருக்குமோ? இல்லை அவங்களுக்கு அந்த டைம்லாம் ருசியாக இருக்கும். என்னண்டா அந்த டைம் ஆற விட்டு அப்போ இதுக்கு மெயின் காரணம் பசி தான். பசிக்கிற நேரம் ஒரு சுடச்சுட ஒரு போல கூட அப்போ டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிடும். இப்போ நீங்கள் அது சரி, இப்போ இந்த 2ஆம் அடுப்பு மீனில் உங்களுக்கு இப்படியான போய் கேளாது. ஒரு நாளைக்கு நான் பாராண்டு உங்கள்கிட்ட அது என்ன கூட்டிக்கணுங்க கடற்கரையில் நல்ல மீன்கள் உடன் மீன் வேண்டினால் அந்த புளியானம் நாளை வச்சு சாப்பிடும். புளியானம் வச்சு கொடுப்போம். அப்போ இன்றைக்கு இவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட தகவல், மீன் குழம்புக்கு அந்த கொடக்கா புளி போடணும். சொல்லவே நாக்கு ஊறுது. மீன் குழம்பு உண்டு இப்படி மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்தது புளியானம், மற்றது மீன் சோதை. இந்த மூன்றும் ட்ரை பண்ணுவோம். எப்பயாச்சும் சந்தர்ப்பம் கிடைக்க. சரி, சந்தோஷம். நீங்கள் மீன் குழம்பை அப்படி ருசிச்சு சொன்னது. குமாரண்ண மீன் வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு மோட்டர் பைக் உண்டு. அதுவும் லைசன்ஸ் இல்லாத தேவையில்லாத மோட்டர் பைக் கொண்டு கேட்டிருந்தார். இப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் பொருங்கோ தை பிறக்கட்டும் எடுத்து தாரேன்னு. அப்போ எடுத்து தாரென்றால் என்ன, எங்களுக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த சரியான மோட்டர் சைக்கிள் அமையுது. இப்போ அமைஞ்சால் அது உங்களுக்கு வாங்கி தருவேன். சரிதானே? அது குறைஞ்ச விலையில் தான், ஒரு லட்சத்துக்குள்ளே அது வாங்கி தரலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்த நோக்கம் என்ன? நான் வந்த நோக்கம் என்னென்னா, நான் உண்மையாக நான் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்தேன்னா உங்கள்கிட்ட ஃபோன் ஆன்சர் பண்ணேன்னா, நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி ஏதோ ஒரு சைக்கிள் எனக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு நினைச்சு தான் வந்து வாங்கி வச்சிருப்பேன். நானும் தேடி தெரிஞ்சிருக்கேன். யாழ்ப்பாணத்தில் ஒன்று இருக்குன்றாங்க, அதை போய் பார்த்துட்டு தான் முடியும். இப்போ என்னென்னா, நீங்கள் எனக்கும் ஒரு ஆசை என்னென்னா, உங்களோட கையால் சைக்கிள் எடுத்து ஓடி நான் உழைக்கும். இது போல நீங்கள் அவாட்ட சொன்னீங்க, அவாண்ட கையால் இல்லை, நான் தனியாக சொல்லல, 2 பேரையும் தான் உங்களோட வீட்டு வாசலில் வச்சு 2 பேருமா தந்து நான் அதை கொண்டு போகணும். 2 பேரும் உங்களை தரணும். நீங்கள் அதில் உழைக்கும் கொண்டு போய் உழைக்கும். அன்பளிப்பா தரணும். இதைத்தான் நீங்கள் முதல்ல கேட்டீங்க. அதனால் எனக்கு அமையுது இல்லையே அந்த பைக்கு. ஒன்றும் அது சரியாக அமைஞ்ச அந்த கொஞ்சம் நல்லா இல்லை தரணும். இன்ஜின் பேரெல்லாம் செய்து நீட்டாக தான் நான் தரணும். பார்த்து கொண்டு இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் ஒன்று இருக்குன்னா அதை கொண்டு வந்தான். ஆனால் அதுக்கு இது இல்லை, அம்மா அப்பா இல்லை. புத்தாமில்ன்றீங்க சவாரிக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜின் செய்தபடி அப்போ இன்ஜின் அதெல்லாம் செய்தாங்கன்னா புத்தாமிலாடி டேங்க் கொண்டு போடுவோம். டேங்கியை போட்டு 7,500 கழிச்சிட்டு டேங்கியை போட்டு சைக்கிளை எடுத்து செய்தாங்க. டேங்கையும் போட்டு நீட்டாக சளி ஸ்டார்ட்டாக கிக்கரா பேட்டரியும் கொண்டு போட்டால் சரி. சரி போட்டு தாங்கன்னா ஓடி தெரியல. ஒரு வருஷம் ஓடுவோம் வச்சு ஒரு வருஷம் ஓடிக்கொண்டிருக்கானே. ஆச்சு பிள்ளைன்னா டப்புன்னு மெக்கானிக் வருவார். இல்லாட்டி அது செய்து கொண்டா ஒரு சைக்கிள் இன்னொன்று எடுப்போம். ஓடிக்கொண்டு பிறகு ஒரு பார்த்து கொஞ்சம் உழைச்சிங்கன்னா ஒரு லீஸில் ஒரு புது பைக் எடுப்போம். சரி, அப்போ என்னென்னால் சைக்கிளில் தான் அதை வியாபாரம் செய்கிறார். அதோட அங்கே குளத்தில் இப்போ குறைவு 3ஆம் மாதம் வியாபாரம் பெறும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தூர இடத்துக்கு போகணுன்னா பைக் போகணும். ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு அதோட கட் பண்ணியும் கொடுக்குறோம் நீங்களோ. அப்போ இங்கே என்னென்னா மீன் பட்டியோட கொண்டறிவினோம். இப்போ நாங்கள் 1 கிலோ வாங்கினா உடனே அதிலே வச்சு கத்தி வச்சுக்கணும், பட்டி தருவினோம். இப்போ அப்படி தானே கொடுக்குறீங்க. நான் வந்து கத்திரிக்கோள் இருக்கு, முள்ளு வெட்டுறாக்கு சைட் முள்ளு இல்லை, கத்திரிக்கோள் கடையில் இருக்குது. மீன் வெட்டுறாக்கு சைட் முள்ளு வட்டி போட்டு மீனை பலகையில் வேறு சொன்ன மாதிரி மீன் பொட்டிக்கு மேலே பலகை வச்சுட்டு கத்தி இருக்குது வட்டி கொடுக்குறாக்கு. அதுக்கு புறம்பா சார்ஜ் அது 50 ரூபா 1 கிலோவுக்கு. 50 ரூபா 1 கிலோவுக்கு. இப்போ நாங்கள் வந்து ஜப்பானை வந்து 550 ரூபாய் தாங்க 800 ரூபா விற்கணும். நான் வந்து இப்போ 850 ரூபா கேட்டா சில நேரம் 800 ரூபா தராண்டா 50 ரூபா இல்லைன்னு வாங்க வட்டி தான் கொடுக்குறேன் நீங்கள். சரி, இப்போ பைக் கேட்ட காரணம் கொஞ்சம் தான் போகிற ரவுண்டை விட கொஞ்சம் தூரம் போனால் என்ன கொஞ்சம் கூடுதலாக மீன் வியாபாரம் செய்தால் ஒரு கிலோவில் 200 ரூபா வருது. ஒரு 20 கிலோ வித்தம் பண்ணால் 4000 காசு பேர். அப்படி என்னதுக்காக தான் பைக்கை கேட்குறான். அதோட நான் முக்கியமாக பைக்கை கேட்குற காரணம் உங்கள்கிட்ட என்னென்னா, இந்த தாளையடி உடுத்துற வெற்றில கனிவாக்கத்துலேருந்து பொம்பளையாக்கள் வாகனத்தில் மீனை கொண்டு கிளிநொச்சி சந்தைக்கு வரைக்கும். கிளிநொச்சி சந்தைக்கு வந்தால் சரியாக 9:30 மணிக்கு கிளிநொச்சி சந்தைக்கு வந்துருப்பாங்க. 9:30 மணிக்கு வந்தால் உடன் மீன் வரும். இந்த சூடைகள், அதுகள், நண்டுகள், திரளிகள், அது வந்து கடல் மீனும் கடல் மீனை செய்கிறதுக்காக
குளத்து மீன் ரெண்டு ஆரம்பிச்சு இப்போ கடலுக்கு போயிட்டு கடல் மீன் போய் வாங்குறது 3ஆம் மாதம் வரைக்கும் குளத்துல கொஞ்சம் மீன் படுற குறை வேண்டாம், சும்மா இருந்து வேலைக்கு கடலுக்கு போகலாம். சந்தைக்கு கிளிநொச்சி சந்தைக்கு வெளியே போனா 6 மணிக்கு போனா 9 மணிக்கெல்லாம் மீன் எடுக்கலாம். அங்க சந்தையிலே இருக்கு. சந்தையிலே கடலுக்கு போகுது கடற்கரை போல உளுத்தராக்கள் பொம்பளையாக்கள் கொண்டு வர ஆம்பளையாக்கள் கொண்டு வர தருவாங்க. அதில் எடுத்து போட்டு நான் மாங்குளம் வரைக்கும் போடலாம். ஓடி வரலாம். மதியத்துக்குள்ள ஒரு 20 மீனை வைத்தா ஒரு 5000 வரும். மதியத்துக்கு இல்லாத நல்ல ஒரு உழைப்பு தான். மதியத்துக்குள்ளே உழைச்சிடலாம் பைக்கில். சரி, நான் அதுக்கேற்ற பைக் தான் தேடித்துறேன். இப்போ என்னால் கூடுதலான அமௌண்ட்டும் பார்க்கலாம். கடையில் விற்கிது, ஆனால் விலை கூட. நானும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஏதாச்சும் அமைஞ்சா எடுத்தாரண்டி இருக்கிறேன். எடுத்தாந்தா அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க. சரியா? ரைட். இப்போ என்னென்னால் எங்கள் 2 பேருக்காண்டியும் அந்த மீன் குழம்பு பற்றி சொன்னீங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடி விடுங்க, நாங்களும் வெளிக்கிறோம். உங்களுக்கு என்ன பாட்டு, பழைய பாட்டு ஏதாவது தெரியும்? திறமையில வெளிக்கொண்டாது தான் உங்களுக்கு பைக்கு. நான் வேகமாக பார்ப்பேன். என்ன ஆசிட் ரோமா இல்லையோ? நீ ஆசிட் வேறு என்ன கேள் பாரு, ஆச்சு என்ன கேட்க போறீ? பட்டம் எது தெரியும் கேளு கேளு தம்பி. இப்போ நான் வந்தவன சொன்னால் இந்த பட்டம் என்ன தலைகளாக குத்தி விழுந்துட்டாரு. அந்த தலைகளா பட்டம் குத்தி விழுகிற காரணம் முச்சை சரியில்லை. முச்சை கட்ட முச்சை கட்டுறதுல பிள்ளை இருக்கும். பட்டம் நாங்களும் சிறிய காலத்துல பட்டம் கட்டி பட்டம் ஏற்றினோம். வாழும் முச்சயமா ஒரு சொத்துக்கு நின்றா விழுமா. சரியாக அளந்து கட்டும். என்ன சொல்லுவாங்க, முந்தி சொல்லுவாங்க படலை பட்டம், வீண பட்டம், கொக்கு பட்டம், குருவி பட்டம், சரியா, ஆள் பட்டம், மீன் பட்டம் எல்லாம் கட்டுறது. இங்க வந்து என்ன செய்யறாங்க, இப்போ இங்கே பட்டம் பண்ணோன்னா இப்போ இங்கே உங்களோட பக்கம் தான் பட்டத்தின் ஃபேமஸ் கூட. அங்கால குறைவு. அங்கால கடற்கரை பக்கத்தில் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா 24 மணி தான் கடை தொழில் செய்கிறவனு அதை பார்க்க மாட்டான். அதே தான் சிந்திப்பான். ஆனால் சின்னப்படியான இருந்தாலும் இந்த பட்டத்தில் அனுபவம் இருக்கு உனக்கு, அனுபவசாலியாக இருக்கிற. இதே போல நீ படிச்சியாண்டா இன்னும் அனுபவசாலியாக படிப்பான். அனுபவசாலியாக இருக்கணும் படிப்பில். பள்ளிக்கூடம் எல்லாம் போகிறவன் இப்போ லீவு நாள் தான். இப்போ நாளைய பள்ளிக்கூடம் படிக்கிட்டுருவான். நாளையிலேருந்து ஆள் டியூஷன் போகிறது, பள்ளிக்கூடம் போகிறது. இப்போ லீவனுடைய நிற்கிறேன். உங்களோட செல்லம் கொஞ்சம் கூட போல தெரியுது ஆளுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடி விடுங்க. ஒரு வேகம் பெறக்கூடிய பாட்டு. ஒரு பாட்டு வரும். இதை கேட்டோடனே சும்மா படுத்து இந்த போன் பார்க்குறவனா அவரே பாடிட்டாருன்னு ஒரு முன்னோரம். நீங்கள் பேர் குமாரன், சாந்தகுமாரன் பேர் குமார், சாந்தகுமாரன் ராமகிருஷ்ணன், அவர் சாந்தகுமாரன், அவர் இது குமாரன். ஆனால் எங்களை பாடகர், தமிழில் பாடகர் சாந்தன், அவர் மாதிரி தான் எனக்கு சாந்தன் மாதிரி. பாட்டு பாடுற சாந்தன் மாங்குளம் எல்லாம் பாடுவார். சரி, மாங்குளம் பாடுவார், மல்லாய் வேலை எல்லாம் நான் பாடுவேன். சாந்தன், இசை சாந்தன். சாந்தன் அவர் என்ன பாட்டு பாடுவார்? பிள்ளையார் பாட்டு தான் பாடுவார். என்ன பாட்டு? மண் சுமந்தன் புட்டு, அதான் புட்டுக்கு மண் சுமந்த பெருமானே படிப்பேன். அதான் படிப்பேன். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பண்ணு, நான் கேட்போம். உங்களோட பாட்டுலாம் நான் ஓடி போய் பைக் எடுக்கணும். உடனே ஓடி போய் எனக்கு பைக் எடுக்க போறேன். வைக்கப்படுறேன் பாத்தியா? பாட்டை படிக்கிறான்டா. என்ன பாட்டை நானும் சேர்ந்து பாடுவேன் தானே. அப்பதான் நம்ம பார்க்கறாங்களோட அந்த பாட்டெல்லாம் பாடுறது ஒரு வேகமான பாட்டுன்னு வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போவாங்களா? இப்போ எனக்கும் வேலை இருக்கான். கராச்சியில் இருந்தில் வந்தேன். நானும் போகத்தானே வேணும். சொல்லுங்க, பாருங்க. என்ன பாட்டை பாடுவோமே, என்னத்தை செய்ய முடிஞ்சு யோசிக்கிறேன்னு போடுங்க. ஒரு பாட்டு எடுத்துருங்க. நான் வாயில வேற ஒன்று பாட்டேனா எடுத்து விடுங்க, நான் பாரு. என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு குலுங்குதடி, திருக்கண்ணாடி முக்கத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை இந்த காலத்துக்கு பொருத்தமடி, அடி கண்ணு என் மூக்கு அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெங்கில் குலுங்குதடி, திருக்கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. என்ன கண்ணு மூக்கண்டெல்லாம் என்ன நீங்க இதே வேகமான பாட்டு படத்திற்கு எழுப்பி வேலைக்கு போற பாட்டு தான். வேலைக்கு போறல தூக்க விட்டுருக்கு. அப்போ இந்த பாட்டு பாடுங்க. சும்மா தூங்காதே தம்பி தூங்காத நல்லா இருக்கும். ஐயோ நான் பாடுறேன் சேர்ந்தான். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கி விட்டு ஊற விட்டு ஓடாதே, ஏங்காதே தம்பி ஏங்காதே, நீ ஏங்கி புட்டு நாட்பட்டு. அதை விடுங்க, வேற பாட்டு வராது. அவன் விடு, பாட்டு வேற பாட்டு அடி வேற பாட்டு வேற பாட்டா. நாளை நமதே என்னாலும் நமதே, தாய்
வழி வந்து தந்தைகள் எல்லாம் ஊர்வலம் நடக்கின்றது நாளை நமதே தாய் வழி வந்து தந்தைகள் எல்லாம் ஊர்வலம் நடக்கின்றது பாசம் என்றும் தாய் வழி வந்த பாசம் தோட்டமே பாசமலர் கூட்டமே அன்று நாள் அந்த நாள் ஞாபகம் வந்ததே நாளை நமதே என்றும் நாளும் நமதே பாசம் என்னும் ஓர்வழி வந்த பாசமலர் கூட்டம். அதான் படிங்க நீங்க பாட்டே ஏதோ ஒன்று மாதிரி பாடுங்க. சந்தோஷம் சந்தோஷம். ஒரு பாட்டு பாடிட்டு கேட்டதுக்கு அமைவாக மீன் குழம்பு சமைக்கிறத சொல்லி தந்திருக்கிறார். அடுத்தது பாட்டும் பாடியிருக்கார். அவர்கிட்ட பாட்டு கொஞ்சம் பிள்ளையாக இருந்தாலும் கனகாலம் பாட இல்லைண்ணா தொண்டை சரியில்லை. இல்லாட்டி நீங்கள் அந்த மீன் ஜாவரம் செய்ய பாட்டும் பாடிக்கொண்டு போனால் இந்த எப்படி சொல்லுங்க ஆகும் அந்த பாட்டு பாடுற அன்று உங்களை ஃபேமஸ் ஆகலாம். இப்போ எல்லோரும் கோன் தானே அடிச்சுன்னு போகணும். நான் இப்போ மோட்டர் சைக்கிள் இதை போட்டோம். அது மீன் வியாபாரம் மீன் விலை என்ன விலை அப்படி நீங்கள் எல்லாம் ஒரு பாட்டோட போகணும். போனால் அப்போ உங்களுக்கு அப்படியே வியாபாரம் ஓடும். மற்றது நல்லா வரும் என்ன. சரி, அப்படியே நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். அசின் பாட்டு பாட புரியாது இல்லை தானே. சரி, இப்போ என்னென்றால் சொல்லித்தந்த மீன் குழம்பு முறை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதை விட நானும் பைக் ஒன்று தேடித்தரேன். அது கிடைச்சால் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம். ஓகே, சந்தோஷம் தானே. நன்றி வணக்கம் சொல்லிவிடுங்க. நன்றி வணக்கம். பழைய ஸ்டைலில் சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி வணக்கம். ஐயோ, இதே பழைய ஸ்டைல். சரி, ஓகே, நன்றி. பாய் 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 பாய். தம்பிக்குட்டியை பாருங்கோ. இப்போ வந்து அனு இன்றைக்கு எங்கே போயிட்டா? ரயில் காட்ட போயிட்டா. அப்போ அதனாடி இப்போ 3 மணி பொழுதுல தம்பிக்குட்டியை எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டா. அவருக்கு இன்றைக்கு இந்த தண்ணி தடாதுக்கு வந்து தவளை தான் பிடிச்சிருக்கு. அதை எடுத்து தரட்டும் தான் எடுக்க ராய் பண்ணுறார். தம்பிக்குட்டி அப்படியே கொக்கர் காட்டுங்க. கொக்கை காட்டுங்க. இது தவளை. கொக்கை பாருங்க. கொக்கு அந்த கொக்கை பாருங்க. தொட்டு பாருங்க. கொக்கை கீக்கிட்ட தம்பிக்குட்டி கீக்கி அங்கே கீக்கிய பாருங்க. அதை எடுக்கக்கூடாது. அச்சோ தம்பிக்குட்டி இருக்கா அவிட்டக்கா பாடுற பாப்பா வச்சது மிரக்காண்டு இருக்கா. சிரிச்சு விடுங்க. சிரிச்சு விடணும் தம்பிக்குட்டி. எடுக்கக்கூடாது. அங்கே முயல் குட்டியே தம்பி. இங்கே தம்பி குட்டி பூஸ் குட்டி வந்துட்டு. ஓய் அவிட்டு மியா சொல்லுங்க. அப்படிங்க மியா வந்துச்சு. மியாவுக்கு மாமா தான் நம்பணுமா?